தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 18/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. உங்கள் நுகத்தொடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில், குழப்பத்தில், நோயில் மாட்டிக்கொண்டு நிம்மதியற்று பெரிய சுமையை சுமந்து கொண்டு அனுதினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டு வாழ்கின்றீர்கள். அப்படித்தானே? கர்த்தர் இன்று உங்களுக்கு கூறும் நல் வார்த்தை இதுவே. அவர் இன்றிலிருந்து உங்களுடைய அந்த சுமையை, அந்த நோயை, அந்த பிரச்சனையை, அந்த கவலையை முற்றிலும் அழித்து உங்களை நிமிர்ந்து நடக்க செய்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் காண செய்ய போகின்றேன் என்று உறுதி கூறுகின்றார் நம் கர்த்தர். வாக்கு மாறாதவர். ஆகவே அவர் வாக்கை நிறைவேற்றுவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிரியமாய் நடந்து, அவர் வழியில் நடந்து, அவரை மேன்மைப்படுத்தும்படி, அவர் நம்மில் மகிழும்படி வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வோம். கர்த்தர் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி நம் சுமையை, நுகத்தடிகளை முறித்து தலை நிமிர்ந்து நடக்க செய்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் காண செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்கள் நுகத்தடிகளை முறித்து எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்களும் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் இருப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. நீர் உமது வாக்குறுதியை நிறைவேற்றி எங்களை தலை நிமிர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.